शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् आनन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् तेषामङ्घ्रिसरोरुहः स्मरनतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्योहशैलौ व्रजाः। नमस्कारः। ஜாதகாலங்காரா அப்படிங்கிற கிரந்தத்துல இன்னைக்கு நம்ம 4வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். எப்பயுமே சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிறதுல யாருக்குமே விப்ரதிபத்தி விரோத உக்தியானது கிடையாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதான உக்தம் கர்ம கர்த்தும் இஹ அருகசி அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதனால சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுட்டுதான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும். அதே போலதான் ஜாதக சாஸ்திரத்திலையும் ஜாதக கிரந்தங்கள்லையும் இது ரொம்ப பிரமாணமா இருக்கக்கூடிய இந்த ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தினால எப்படி பலன்களை சொல்லணும், எந்த மாதிரி கிரகஸ்திதி இருந்தாக்கா எந்த மாதிரி பலன்களானது இருக்கு அப்படிங்கிறத பிரமாணமா படிக்கிறதுக்காக தான் ஒரு பிரவேச கிரந்தமா இருக்கிறது தான் இந்த ஜாதகாலங்கார கிரந்தம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த கிரந்தத்துல இன்னைக்கு 4வது ஸ்லோகம். भूयांसः सन्ति भूमौ निजमतिरचनाशालिनः काव्यगुम्फे सङ्ख्यावन्तस्तथापि प्रचुरपरगुणानन्दलीलां भजन्ते चञ्चद्गाम्भीर्यपद्मा विबुधविडपिनां जन्मसम्प्राप्तिभूतो मर्यां दाम्नः स्वकीयां त्यजति किल महान् ரத்னதாமா சரஸ்வானு. இந்த கிரந்தமானது கவிகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலியமா அவர் சொல்ல வர்றார். என்ன சொல்றார்? இந்த பூமியில காவிய கும்பே நிஜமதி ரச்சனாசாலினஹ பூயாம்சஹ சங்கியாவந்தஹ சந்தி அப்படின்னு. இந்த பூமியில காவிய ரச்சனம் பண்றதுல அதுவும் தன்னுடைய நிஜமதி சாலினஹ நிஜமதி ரச்சனாசாலினஹ அப்படிங்கிற தன்னுடைய புத்திய வச்சு பல விஷயங்களை யோசிச்சு காவிய ரூபமா பண்றதுக்கு பல கவிகள் பூயாம்சஹா சங்கியாவந்தா கவிகள் இருக்கா அப்படிங்கறத சொல்ற. அதுலயும் ததாபி மதுர பிரச்சுர குணா நந்தலீலாம் பஜந்தே, அதுலயும் பல பேர் எப்படி இருக்கா, ரொம்ப அழகா அடுத்தவாள் ரொம்ப அழகா காவியங்கள் எழுதனா அப்படின்னாக்கா அதை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தப்படக்கூடியவா ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவா கவிகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத சொல்ற. அதனால அவ எப்படி இருக்கா அப்படிங்கறத ஒரு உவமையோட காமிக்கிறார் கணேச தெய்வஜர். சஞ்சத் காம்பீரிய பத்மா விபுத விடப்பினாம் ஜன்ம சம்பிராப்தி பூதோ மகான் ரத்னதாமா சரஸ்வானு கில ஸ்வகீயாம் மரியாதாம் ந தியஜதி அப்படிங்கிற. சாகரமானது தன்னுடைய ஸ்திதியை எப்படி மாத்திக்காதோ, ஏன்னா சாகரத்துக்கு பலவித விசேஷங்கள் இருக்கு.
கஞ்சத் காம்பீரிய யுக்தா பத்ம விபுத விடபினாம் அப்படிங்கிற பிரகாசமயமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து தோன்றியது அந்த சாகரத்துலதான். அதே போல காம்பீரியமா இருக்கக்கூடிய பாரிஜாத விருட்சாதிகள்லாம் தோன்றியதும் அந்த சாகரத்துல இருந்துதான். கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவதரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரிஜாதாதி விருட்சங்கள்லாம் தோன்றியதும் அந்த சாகரத்துல இருந்துதான். அதே போல ரத்னங்கள் எல்லாம் இருக்கிறதும் அந்த சாகரத்துலதான். இவ்வளவு விசேஷ குணங்கள் இருக்கக்கூடிய அந்த சாகரம் என்னைக்குமே ஸ்வகீயா மரியாதாம் ந தியஜதி, தன்னுடைய ஸ்திதியை என்னைக்குமே அது வந்து மாற்றம் பண்ணிக்கவே இல்லை. தன்னுடைய ஸ்திதினாக்கா என்னைக்குமே அந்த சாகரம் காம்பீரியமா இருக்கு. என்னைக்குமே அந்த சாகரம் கர்வத்தை என்னைக்குமே வந்து காண்பிக்கல. ஸ்வகீயாம் ஸ்திதி ந தியஜதி அப்படிங்கிற போல கவிகளும் இந்த கிரந்தத்தை ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை கண்டிப்பா ஏத்துப்பா. ஏன்னா அவ இந்த பாரிஜாத விருட்சங்களோ இல்ல இந்த மகாலட்சுமி தோன்றியது இந்த சாகரத்துல பல ரத்னங்கள் இருக்கக்கூடிய இந்த சாகரமானது எப்படி தன்னுடைய ஸ்திதியை மாத்திக்காதோ அதே போல பெரிய பெரிய கவிகள் தனக்குள்ள பெரிய பெரிய ரச்சனைகள் வந்து வச்சுண்டு பெரிய பெரிய ரச்சனைகள் பண்ண கவிகள் இந்த கிரந்தத்தை கண்டிப்பா வந்து ஏத்துப்பா. இதை படிச்சுட்டு அவ சந்தோஷத்தை அனுபவிப்பா அப்படிங்கிற அவா சாகரம் மாதிரி அப்படின்னு ஒரு ஓமை கொடுத்து இந்த ஸ்லோகத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிற. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தேகம் திரவிய பராக்கிரமௌ சுகசுதௌ சத்ரு கலத்ரம் மிருதிஹி பாக்யம் ராஜபதம் கிரமேண கதிதா லாபௌ யயௌ லக்னதஹ ஆவா வாதச தத்ர சௌக்கிய சரணம் தேகம் மதம் தேஹினாம் தஸ்மாதேவ சுபாசுபாக்ய பலஜஹ கார்யோ புதைர் நிர்ணயஹ. அதனால இந்த அடுத்த ஸ்லோகத்துல ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டாக்க அதுல லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளே பார்க்கலாம், ஒரு ஜாதகம் சாமான்யமான ஒரு ஜாதகம் எடுத்துட்டாக்க அதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து சாமானியம், அது வந்து அடிப்படையுடைய ஒரு விஷயங்கள். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லக்னம்னா என்ன நமக்கு ஒரு ஜாதகம் எடுத்து பார்த்தா தெரியும். லா அப்படின்னு எழுதியிருக்கும், அதுல 2 கோடு வந்து போட்டிருப்பா லக்னம் அப்படின்னு சொல்லி போட்டு. ஒவ்வொருத்தர் ஒரு லக்னம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும். மொத்தம் 12 ராசிகளை இங்க லக்னமா வந்து சொல்ற. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்யா, துலா, விருச்சிகம், தனு, மகர, கும்ப, மீன இப்படின்னு 12 ராசிகள் தான் 12 லக்னங்களா வந்து சொல்ற. புரியுற மாதிரி நம்ம இத பார்க்கணும்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா இந்த 24 மணி நேரத்தை 2 மணி நேரமா பிரிச்சுட்டாக்கா அது என்ன ஆகும்னா ஒரு 12 ஜோடி வரும். அப்போ ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒவ்வொரு லக்னம்னு வச்சுட்டாக்கா இது வந்து இந்த கணக்கு வந்து கண்டிப்பா மாறக்கூடியது. ஏன்னா ஒரு லக்னம்ங்கிறது 2 மணி நேரம் அப்படிங்கிற கணக்குங்கிறது தீர்மானமா சொல்ல முடியாது. அது மாச ஆரம்பத்துல மாறும், மாச கடைசியில சூரிய உதயத்தை வச்சுட்டு அது வந்து அந்த சமயமானது அப்பயும் மாறிண்டே இருக்கும். இப்போ நம்ம அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா லக்னம்னா ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு வச்சுட்டாக்கா நமக்கு சௌரியமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு 2 மணி நேரத்துல ஒரு ஜனனமானது நடக்கிறது. அந்த ஜனனம் அந்த நேரத்துல நடக்கிறச்ச என்ன லக்னம் இருக்கோ அந்த லக்னத்தை தான் நம்ம வந்து எழுதணும். அதுதான் லா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம் ஜாதகத்துல எழுதணும். சமயம் என்ன அப்படின்னு கேட்டு என்ன லக்னம் அப்படிங்கிறத அதை வந்து கணிதத்தை வச்சுண்டு என்ன லக்னம் தெரிஞ்சுண்டு ஜாதகம் எழுதுறச்ச லா அப்படின்னு சொல்லி அதுல வந்து எழுதிப்பாங்க. அதுதான் அந்த லக்னம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய பாக்கியம்
என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த துவாதச பாவம் 12 பாவங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த 12 பாவத்துக்குள்ளேயே எந்தெந்த பாவத்துல லாங்கிறது முதல் பாவம் லக்னம் அப்படிங்கிறது, ரெண்டாவது பாவம், மூணாவது பாவம், நாலாவது பாவம், இப்படி 12 பாவம், 12 ராசிகள், 12 பாவம் இருக்கு இல்லையா? இந்த 12 பாவங்களையும் 12 விதமான விசாரங்களை பண்ணலாம். அது என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்றேன். ஏன்னா இது அடிப்படை கிரந்தம் தான். ஏன்னா இந்த 12 பாவத்துல வச்சுண்டு ஜனனமான ஒரு சிசுவனுடைய பாக்கியங்கள் எப்படி இருக்கு, ஜனனமான ஒரு சிசுவனுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு, அந்த வாழ்க்கை முழுக்க அவனுக்கு என்னென்ன தேவைப்படும், அது எப்படி எப்படி கிடைக்கும், எந்த அளவுக்கு அவனுக்கு கிடைக்கும், எது கிடைக்காதுன்னு சொல்லி டோட்டலா அவனுடைய முழு ஜீவனத்தை விசாரம் பண்ணக்கூடியது அந்த ஜாதகம். ஜாதக சக்கரம்னு சொல்லுவாரு. அத ராசி சக்கரமானது முழு விசாரத்தை பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அப்போ அதுல ஆரம்பத்துல என்ன சொல்றார், பிரவேச கிரந்தமா இருக்கிறதுனால இந்த 12 பாவத்துல 12 விதமான விஷயங்களை நீங்க விசாரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்ற. இன்னும் பிரௌடமான கிரந்தங்களுக்கு நம்ம போனாக்கா இதே 12 பாவங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவா. அதனால இந்த பிரவேச கிரந்தத்துல தேகம் திரவியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். லக்னம் தான் தேகம். தேகம்னா தெரியும் இல்லையா, சரீரம் அப்படிங்கிறது தான் தேகம். அடுத்தது திரவியம், அதுக்கப்புறமா பராக்கிரமம், அப்புறம் சுகம், அப்புறம் ஸ்ருதா, அப்புறம் சத்ருஹு, அப்புறம் கலத்திரம், அதுக்கப்புறம் மிருதிஹி, பாக்யம், ராஜ்யபதம், லாப வியம் ஏதே. அப்படின்னு தேகம், திரவியம், பராக்கிரமம், சுகம், சுதம், சத்ருஹு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்கார். முதல் லக்னத்துக்கு தேகம், தேகத்தை பத்தின விசாரமோ என்னென்ன பண்ணணுமோ அது லக்னத்தை வச்சுட்டு பண்ணணும் ஜாதக பலன்கள் சொல்லும் பொழுது. ரெண்டாவதுக்கு திரவியம், திரவியம்னா தன சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் ரெண்டாவதுக்கு விசாரம் பண்ணக்கூடிய ஸ்தானமா இருக்கு. மூணாவது பராக்கிரமம், அவளுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு, பராக்கிரமம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத விசாரம் பண்ணக்கூடிய ஸ்தானமா மூணாவது ஸ்தானம் இருக்கு. நாலாவது சுகம், அவளுக்கு என்ன சுகமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணக்கூடிய ஸ்தானமா சுகம் எந்த அளவுக்கு இருக்கும் ஜீவனத்துல அப்படிங்கிறத விசாரம் பண்ணக்கூடிய ஸ்தானமா இந்த நாலாவது பாவமானது இருக்கு. அடுத்தது சந்தான பாவம் அஞ்சாவது. அதுக்கு அடுத்தது ஆறாவது சத்ருக்களை பத்தி விசாரம் பண்றது. ஏழாவது கலத்திரம், விவாகத்தை பத்தி விசாரம் பண்ணக்கூடியது ஏழாவது பாவம். எட்டாவது மிருதிகி, ஆயுஷ விசாரம் பண்ணக்கூடிய பாவமா இருக்கு. ஒன்பதாவது பாவம் பாக்கியம், அவருடைய பாக்கியத்தை பத்தி விசாரம் பண்ணக்கூடியதா இருக்கு. 10வது ராஜ்யபதம், ராஜபதம் அப்படிங்கிறதுனால அவளுடைய பதவிகளை பத்தி, அவளுடைய வேலைகளை பத்தி, இதை பத்தி விசாரம் பண்ணக்கூடியது 10வதா இருக்கு. இதே போல 11, 12 இந்த 2 பாவத்திலையும் லாபத்தை பத்தியும் நஷ்டத்தை பத்தியும் ஜாதகத்துல விசாரம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ற. பாவா துவாதச தத்ர சௌக்கிய சரணம் தேகம் மதம் தேகினாம் அப்படிங்கறத விசேஷமா இந்த இடத்துல சொல்ற. துவாதச பாவாக 12 பாவங்கள் இருந்தாலும் சௌக்கிய சரணம் தேகம் மதம் தேகினாம் அப்படிங்கிற பிராணிகளுக்கு, பிராணஹா அஸ்ய அஸ்தி இதி பிராணி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பிராணிகள்னா மிருகங்கள் இல்ல, பிராணம் இருக்கிறது எல்லாமே பிராணிகள் தான். அதனால மனுஷால இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம விசாரம் பண்றக்கூடியது சௌக்கியத்தை பத்தி, எல்லா விஷயங்களுடைய சௌக்கியம் எப்படி இருக்கும், எப்படி சுகமா இருப்பா அப்படிங்கிற விசாரம் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு முக்கியமா நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னாக்கா தேகம், சரீரம், அதாவது லக்னம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். தேகம் மதம் தேகினா தஸ்மாத் ததேவ சுபாசுபாக்கிய பலஜா காரியோ புதைஹி நிர்ணயா. அதனால பண்டிதாலா இருக்கிறவா என்ன பண்ணணும்னா முதல்ல லக்னத்தை வச்சுட்டுதான் எல்லாத்தையும் விசாரம் பண்ண ஆரம்பிக்கணும். லக்னம் தான் முக்கியம் கிட்ட. 12 பாவங்கள்ல 12 விதமான விசாரங்கள் பண்ணாலும்
சுப அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முக்கியமா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது லக்னம். அதனால பண்டிதால அந்த லக்னத்தை வச்சுட்டுதான் விஷயங்களை இல்ல பலன்களை சொல்லணும் அப்படின்னாக்கா லக்னத்தை வச்சுட்டுதான் அவ பலன்களை சொல்ல ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியம் அப்படிங்கறது லக்னத்துடைய பிரதானம் என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு அடுத்ததா இதே லக்னாதி 12 பாவங்கள்ல வேற என்னென்னலாம் இதனுடைய பரியாய பதங்கள், அதே போல இதனுடைய பரியாய பதங்கள் அப்படின்னாக்கா இந்த லக்னத்துக்கே வெவ்வேறு பதங்கள் சொல்றா, வெவ்வேறு பதத்தினால இந்த லக்னத்தையே சொல்றா. இதை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த மேல படிக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப சரளமா புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் லக்னம் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்த மாட்டா, இல்ல தேகம் அப்படிங்கிற பதத்தை அவர் உபயோகப்படுத்த மாட்டார். சில இடத்துல மூர்த்திகி அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்துவார், சில இடத்துல வபுஹு அப்படிங்கறத உபயோகப்படுத்துவார், சில இடத்துல கல்பம் அப்படிங்கறத உபயோகப்படுத்துவார். அப்போ இந்த லக்னத்துக்கு வெவ்வேறு பதங்கள் இருக்கு அப்படிங்கிற லக்னாதி துவாதச பாவங்களுக்கும் வெவ்வேறு பதங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுனால மேற்கொண்டு இந்த பதத்தை வச்சுட்டுதான் நிறைய இடத்துல ஸ்லோகங்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். அப்போ அந்த இடத்துல நமக்கு புரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துடுறார், இந்த பதங்கள்லாம் நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, லக்ன பாவத்துக்காக இத்தனை பதங்கள் நான் இந்த கிரந்தத்துல உபயோகப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்லாம அந்த பதங்களுடைய அர்த்தத்தை வச்சுண்டு அந்த பாவங்கள்ல வேற வேற விசாரங்களை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு ரெண்டு விதமான பிரயோஜனங்களும் இருக்கு. லக்னம் மூர்த்திஸ்ததாங்கம் தனுருதய வபுஹு கல்பமாத்யம் ததஸ்வம் கோஷார்த்தாக்யம் குடும்பம் தனமத சஹஜம் காத்ருதுஷ்சிக்ய சம்ஞம் அம்பா பாதாளதுர்யம் இபுக கிருஹசுஹ்ருத் வாஹனம் யான சம்ஞம் பந்த்வாக்ஷ்யம் சாம்புநீரம் ஜலமதனயம் புத்தி வித்யாத்மஜாக்கியம் அப்படிங்கிறத சொல்ற. இதுல லக்னாதி 12 பாவங்களுடைய பரியாய பதங்களும் லக்னாதி 12 பாவங்களுடைய பரியாய பதத்தினால வேற என்னென்ன அந்த பாவங்கள்ல விசாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஞானமும் நமக்கு கிடைக்கிறது இந்த ஸ்லோகம் படிக்கிறதுனால. முதல்ல என்ன சொல்றார், லக்னம் மூர்த்தி அங்கம் தனு உதய கல்பம் ஆத்தியம் அப்படின்னு சொல்லி இத்தனை பதங்கள் லக்னத்துக்கு பரியாயமா இருக்கு. அதுக்கு அடுத்ததா கோஷம் அப்படின்னு சொல்லி கோஷார்த்தாக்கியம் குடும்பம் தனமத சகஜம் பிராத்ரு துஷ்சிக்ய சம்யம் ததா. அதன் பிற்பாடு என்ன சொல்றார், ஸ்வம் அப்படிங்கிற ஒரு பதமும் கோஷம் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பதமும், அதே போல குடும்பம் அப்படிங்கிற ஒரு பதமும் தனம் அப்படிங்கிற பதமும் தித்தீய பாவத்துக்கு பரியாயமா சொல்றார். அதனால இது எல்லாமே என்ன எடுத்து கோஷம் குடும்பம் தனம் இதுவரையும் தித்தீய பாவத்துக்கு பரியாய பதமா இதெல்லாம் சொல்றார். அப்போ என்ன தெரியறது, தனம் அப்படின்னாலே பணம் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ பணத்தை பத்தின விசாரம் எல்லாமே தித்தீய பாவத்தை வச்சுண்டு விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்தது அச்ச சகஜம் பிராத்ரு துஷ்சிக்ய சம்யம் அப்படிங்கிறது 3 விஷயம் சொல்றார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது பராக்கிரமஹா அப்படின்னு சொல்றாரு, சக்தின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றார், சகஜம் பிராத்ரு துஷ்சிக்ய சம்யம் அப்படிங்கிறது சொல்றார். சகஜம்னு ஒரு பேரு பரியாயம், பிராத்ரு அப்படின்னு அதுக்கு ஒரு பரியாயமா இருக்கு, துஷ்சிக்ய சம்யம் அப்படின்னு அதுக்கு ஒரு வேறு பதங்களா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, சகோதர விசாரம் பண்ணலாம் திருத்தீய பாவத்துல அப்படிங்கிறது இந்த பரியாய பதத்தினால நமக்கு தெரிய வருது. இந்த 3 பதங்களையும்
திருத்தீய பாவத்தினுடைய பரியாய பதங்களா வந்து சொல்ற. அதுக்கப்புறம் அம்பா பாதாள துரியம் இபுக கிரக சுகிருத் வாகனம் யான சம்யம் அப்படிங்கறத வந்து சொல்ற. அப்ப என்ன சொல்றாரு? அம்பா பாதாள துரியம் சுகபாவத்துக்கு, அதாவது 4வது பாவத்துக்கு பரியாய பதங்களை வந்து வேற என்னென்ன விசாரம் பண்ணலாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பரியாய பதங்களையும் வந்து சொல்றார். அம்பா மாத்ருபாவமா வந்து அதை வந்து சொல்றார். 4வது பாவத்தை அம்மாவை பத்தி, ஒரு தாயை பத்தி விசாரம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு 4th பாவத்தை வந்து இவர் கொடுக்கிறார். அம்பா பாதாளம், அதே போல அதுக்கு பாதாளம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, துரியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, இபுக்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, கிரகம் வீடை பத்தி விசாரம் பண்ணாலும் வந்து 4வது பாவத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த கிரந்தகாரனுடைய ஒரு பிரவச்சனமா இருக்கு. அதுக்கப்புறம் சுகிருத்து வாகனம், வண்டிகளை பத்தி விசாரம் பண்ணும், வாகனங்களை பத்தி விசாரம் பண்ணும் ஒரு ஜாதகத்துல அப்படின்னாக்கா அது 4வது பாவத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியாது. இந்த பரியாய பதம் கொடுத்ததுனால வாகனம் யான சம்யம், யானம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பரியாயத்தை கொடுக்கிறார். அப்புறம் பந்து, அதே போல பந்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு 4வது பாவத்தை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது பரியாய பதத்தினால நமக்கு தெரிய வராது. பந்து, அம்பு, நீர, ஜலம் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் வந்து 4வது பாவத்துக்கு வந்து பரியாய பதமா வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அச்ச தனயம், தனயம் புத்தி வித்யாத்மஜாக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்ற. அப்புறம் வாக்ஸ்தானம் பஞ்சமம் சியாது அப்படிங்கறத வந்து சொல்ற. வாக்ஸ்தானம் அப்படிங்கிறது 5வது அப்படிங்கறத வந்து சொல்ற. அப்போ 5வது பாவத்துல என்ன சொல்றார்? முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துல கடைசி ஒரு 3 பதங்களும் அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் பொழுது அதுலயும் வந்து சேர்த்துதான் வந்து 5வது பாவத்தினுடைய பரியாய பதமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய அர்த்தத்தை பார்த்தா நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். வாக்ஸ்தானம் பஞ்சமம் ஸ்யாத் தனுஜமத ரிபுத்வேஷ வைரிக்ஷதாக்கியம் ஷஷ்டம் ஜாமித்ரமஸ்தம் ஸ்மரமதனமதத்யூனகாமாபிதானம் ரந்த்ராயுஷ்சித்ரயாம்யம் நிதனலயபதம் சாஷ்டமம் மிருத்யுரன்யத் குர்வாக்யம் தர்மசம்ஞம் நவமமிஹ சுபம் யாத்தபோ மார்கசம்ஞம் அப்படின்னு சொல்லி 7வது ஸ்லோகத்துல மேல இருக்கக்கூடிய பாவங்களுடைய பரியாய பதங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல கடைசி 3 பதங்களை எடுத்துட்டாக்கா அத தனயம் புத்தி வித்யா அப்படிங்கறது விஷயத்த வந்து சொல்ற. புத்தி வித்யாத்மஜாக்கியம் அப்படிங்கறத வந்து சொல்ற. இப்போ என்ன எடுத்து அந்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சுதஹா அப்படின்னு சந்தான பாவமா அதை வந்து சொல்றார். புத்திரங்களை பத்தி விசாரம் பண்றது அது மாத்திரம் இங்கே சொல்ல, அதோட சேர்த்து இதெல்லாமும் பரியாய பதமா அது கொடுக்கிறார். தனயம்னாக்கா அது வந்து புத்திரபாவம். சுதஹா அப்படிங்கிறதுனால புத்திரபாவத்தை பத்தி விசாரம் பண்ணணும் சொல்லி முன்னாடி சொல்லக்கூடிய அந்த லக்னாதி துவாதச பாவங்களை சொல்லும் பொழுது அதுல நமக்கு தெரிஞ்சது. இப்போ அதற்கு மேல இதனுடைய பரியாய பதத்தை மேல சொல்லிட்டு போகச்ச புத்தி வித்யா ஆத்மஜாக்கியம், புத்தி வித்யா ஆத்மஜம், அப்புறம் வாக்ஸ்தானம் பஞ்சமம் சொல்லி இது 5 பேர்களை வந்து அவர் வந்து கொடுக்கிறார். இப்போ தனயாக அப்படிங்கிறதுனால அது ஒரு புத்திரபாவத்தை பத்தி விசாரம். அது மாத்திரம் இல்ல, புத்தி ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு ஜனனமான அந்த ஒரு சிசுவுக்கு புத்தி ஞானம் எந்த அளவுக்கு, புத்தி தீக்ஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் 5வது பாவமா சொல்றார். அதன் பிற்பாடு வித்யா எந்த அளவுக்கு வந்து வித்யானது வரும் அப்படிங்கறத விசாரம்.
ஆத்மஜஹா அப்படிங்கறதுனாலும் புத்திரபாவம் தான் அப்படின்னு. வாக்கு எந்த அளவுக்கு பேசக்கூடிய தன்மையானது இருக்கும் அவளுக்கு, வாக்ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னா 5வது பாவம் எப்படி இருக்கு, எப்படி பேசுவா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா 5வது பாவத்தை வச்சிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்ற. வாக்ஸ்தானம் பஞ்சமம் சியாது தனுஜம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 5வது பாவத்துக்கு. அதுக்கப்புறம் அத ரிபு துவேஷ வைரி க்ஷதாக்கியம் ஷஷ்டம் அப்படிங்கறத சொல்ற. ரிபு துவேஷ வைரி க்ஷத ஷஷ்ட அப்படின்னு சொல்லி இத்தனை பேர்கள் பர்யாய பதங்கள் 6வது பாவத்துக்கு கொடுக்கிறார். எல்லாமே சத்ருதான் அர்த்தம். ரிபு துவேஷம் வைரி இது எல்லாமே சத்ருவை பத்தி விசாரம் பண்ணக்கூடியது 6வது பாவம் தான் அப்படிங்கறத சொல்றோம். அப்புறம் ஷஷ்டம் ஜாமித்ரம் அஸ்தம் ஸ்மர மதன மத தியூன காமாபிதானம் அப்படின்னு அடுத்த பாவத்துக்கு 7வது பாவத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். 7வது பாவம் கலத்திர பாவம் பார்த்தோம். அதேதான் இங்கேயும் என்ன சொல்றார், அந்த பாவத்தினுடைய பர்யாய பதங்களா ஜாமித்ரம் அஸ்தம் ஸ்மர மதன தியூன காம மத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமத்தினுடைய ஒரு இச்சைகளினுடைய ஒரு பர்யாய பதங்களா சொல்லிட்டு போறார் 7வது பாவத்துக்கு. அடுத்ததா 8வது பாவத்துக்கு ரந்தாயுஷ் சித்ரயாமியம் நிதன லயபதம் சாஷ்டமம் மிருத்யுரன்யது அப்படிங்கறத சொல்றார். இப்ப 8வது பாவத்துக்கு என்ன சொல்றார், அஷ்டமம் அப்படின்னு ஒரு பர்யாயத்தை சொல்றார். அதே போல ரந்திரம் சித்ரம் யாமியம் நிதனம் லயபதம் அப்படின்னு சொல்லி இத்தனை பர்யாயங்கள் 8வது பாவத்துக்கு கொடுக்கிறார். மேல பூர்வாக்கியம் தர்ம சம்ஞம் நவமம் இஹ சுபம் சியாத்து தபோ மார்க்க சம்ஞம் அப்படிங்கறத சொல்ற. இப்ப நவமம் அப்படிங்கிறது பாக்யம் அப்படின்னு பார்த்தோம். அதேதான் அதனுடைய பாக்ய ஸ்தானமாகிய நவமஸ்தானத்துக்கு பர்யாய பதங்கள் மேல சொல்லிட்டு போறார். நவமம் அப்படிங்கிறதுக்கு பர்யாய பதமா என்ன சொல்றார், குரு அப்படிங்கறத சொல்றார். குரு அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே குரு தான். குருனாக்கா ரொம்ப முக்கியமானவர், சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை நம்ம பண்ணிக்கலாம். குருவாக்கியம் தர்மஹா அப்படிங்கிற அந்த பாவத்துக்கும் பர்யாயமா சொல்றார். சுபம் அப்படின்னு அந்த பாவத்துக்கு பர்யாயமா சொல்றார். தபஹா அப்புறம் வழி மார்கஹா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பர்யாயங்கள் அந்த நவம பாவமாகிய பாக்யஸ்தானத்துக்கு இத்தனை பர்யாயங்கள் அவர் இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்கார். அதுக்கு அடுத்துதான் தாதாஜ்ஞா மான கர்மாஸ்பத ககன நபோ யோம மேஷூரநாக்கியம் மத்யம் வியாபாரமூச்சுர் தசமமத பவம் சாகமம் பிராப்திமாயம் இத்தம் பிராந்தியாந்திமாக்கியம் முனய இஹ ததோ தாதசம் ரிஃபமாஹுர் கிராஹ்யம் புத்தா பிரவீணைர் யததிகமமுதஹ சம்ஞயா தஸ்ய தச்ச அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. மேற்கொண்டு அதே பாவங்களுடைய பர்யாய பதங்கள் தான் சொல்றார். கடைசி ஸ்லோகம் வரையும், இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் வரையும் சுகபாவம் நவம பாவத்தினுடைய பர்யாயங்கள் எல்லாத்தையும் சொன்னார். இதுக்கு அடுத்ததா தசம பாவத்தினுடைய பர்யாயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். தாத ஆக்ஞா மான கர்ம ஆஸ்பத ககன நப வ்யோம மேஷூரண மத்திய வியாபார அப்படின்னு சொல்லிட்டு 10வது பாவத்துக்கு இத்தனை பர்யாய பதங்கள் அவர் கொடுத்திருக்கார். அதுக்கு மேல 11வது பாவத்துக்கு பவ ஆகம பிராப்தி ஆய அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பர்யாய பதங்கள் 11வது பாவத்துக்கு அவர் கொடுத்திருக்கார். அதன் பிற்பாடு 12வது பாவம் பிராந்திய அந்திய ரிஃப அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பர்யாயங்கள் 12வது பாவத்துக்கு கொடுத்திருக்கார். அதனால கிராஹ்யம் புத்தியா பிரவீணைஹி எத் அதிகம் அமுதஹ சம்ஞயா தஸ்ய தச்ச அப்படின்னு
அதனால இத்தனை பெயர்கள் கொடுத்தாலும் வித்வான்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேற என்னென்ன இதுக்கு பரியாய பதங்கள் ஒருவேளை நான் கொடுத்திருந்தா கிரந்தத்துல அதையும் நீங்க வந்து சேர்த்து எடுத்துக்கணும். இந்த 3 ஸ்லோகத்திலையும் பரியாய பதங்களை பத்தி சொன்னாலும் இதற்கு மேல்பட்டு வேற என்ன பதங்கள் இதுக்கு வந்து இருக்கோ அதையும் வந்து எங்கேயாவது ஒரு சில இடத்துல நான் உபயோகப்படுத்தி இருக்கலாம். அதனால அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றேன்.